அவளும் எங்க வீட்டு பொண்ணுதான். அதனாலதான் நான் நலங்கு வைக்க சொன்னேன். வேண்டப்பட்ட பொண்ணாவே இருக்கட்டும், ஆனா புருஷன் இல்லையாமே, தனியாதான் இருக்குதாமே. நலங்கு வைக்கிறதுக்கு ஒரு வரமுறை இல்லையா? என்னம்மா வரமுறை? அன்பு எங்களுக்கு வேண்டப்பட்ட பொண்ணுதாம்மா. ஆமாண்டி, அவ ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணுதான். பேசாம இருடி. விசேஷ வீட்டுக்கு வந்தவங்க எல்லாமே வேண்டப்பட்டவங்க தான். அதுக்காக சபையில யார் நிக்கணும்னு ஒரு வரமுறை இல்ல. அவ வாழ்க்கை சரியில்லாம இருக்கு. அவ நலங்கு வச்சா எப்படி நல்லா வரும்? ஏய் நிறுத்திடி. விசேஷத்துக்கு கூப்பிட்டா பந்தமா வாழ்த்தனமான போய்கிட்டே இருக்கணும். எங்க வீட்டு சபையில யார நிறுத்தணும் நிறுத்த கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ வந்து சொல்லாத. இத்தனை பேர் முன்னாடி எங்களை இப்படி பேசினா என்ன மரியாதை இருக்கும்? ஏமா சும்மா இருமா. ஏம்பா சிவா, யோ விடியா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஆளாளுக்கு பேசிக்கிட்டே போறாங்க. ஏமா உனக்கு என்ன தெரியும் அன்பை பத்தி? என்ன மாப்ள, யாரோ ஒருத்திக்காக என்கிட்ட மரியாதை இல்லாம பேசுறீங்க? இவ்ளோ நேரம் உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறதே உங்களுக்கு மரியாதை தான். யார பார்த்து யாருன்னு சொல்றீங்க? அன்பு யாருன்னு தெரியுமா? என்ன மாப்ள, என்ன சொன்னீங்க? ஏய் என்னடி, கொஞ்ச நேரம் அமைதியா தான் இரு. நீங்க பேசாம இருக்குமா? யார் அவங்க? அவங்க நலங்கு வைக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏமா உரிமை இல்லாத ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து சபையில நிக்க வைப்பாங்களா? ஏங்க பேசணும்னா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா? பார்த்து பேசுங்க, அவங்க மனசு எப்படி கஷ்டப்படும் தெரியும்ல. இத பாருங்கம்மா, அன்பு எங்க வீட்டு பொண்ணுதான். எங்கேயோ யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. அப்பா இவங்க கிட்ட என்னப்பா பேச்சு? அம்மா அன்பை நலங்கு வைக்க சொல்லுங்க. யாரு தடுக்கிறாங்க நானும் பாக்குறேன். என்ன மாப்ள, புருஷன் இல்லாதவ எப்படி நலங்கு வைக்க முடியும்? அதெல்லாம் வைக்க முடியாது. ஏமா நீங்கள்லாம் இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? புருஷன் இல்லாம இருந்தா சபையில வந்து நிக்க கூடாதா? ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு நீங்களே இப்படிலாம் பேசுறீங்களே. எனக்காக தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க. நீ சும்மா அன்பு. இருக்கட்டும்மா, நான் நலங்கு வைக்கல. இல்ல அன்பு, நீ தான் நலங்கு வைக்கிற. யார் என்ன சொல்றாங்க நானும் பாக்குறேன். வை வை அன்பு. அன்பு வை. அன்பு நீ போய் வை. அன்பு போமா, போய் வை. அம்மா அவ ஏதோ தெரியாம பேசிட்டாமா, நீ போய் வைமா போ. போமா போமா. கீதா நீ போய் வைமா. ஏ அன்பு, எங்க போற?
சாரி குழலி. என்னால நலங்களை இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. உங்களை நலங்கு வைக்கக்கூடாதுன்னு சொன்னது எனக்கும் தான் பிடிக்கல. அவங்க அப்படி பேசினது தப்பு தான். ஆனா நீயே இவ்ளோ அப்செட்டா இருக்க. உன் முகமே சரியில்லை. ஆமாடி குழலி, முகத்தை இப்படி உம்முன்னு வச்சுக்காத. அதான் அன்பா பேசினதுக்கு எல்லாரும் அவளை திட்டாங்கல்ல. அதை பத்தி தான் பாட்டி யோசிச்சுட்டு இருக்கேன். அத பத்தி யோசிக்கிறியா? இப்பதானே அந்த அம்மா பேசினது தப்புன்னு நீ சொன்ன. இப்பவும் அதேதான்க்கா சொல்றேன். அந்த அம்மா பேசினது தப்பு தான். ஆனா சிவம் அவங்க அப்பா அம்மா ஒருத்தர் விடாம எல்லாரும் உங்களுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணி பேசினாங்கல்ல, அதுதான் குழப்பமா இருக்கு. ஏண்டி அதுல என்னடி குழப்பம் உனக்கு? தப்பா பேசினா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? திரும்பி பேச மாட்டாங்களா? பேசலாம் பாட்டி. ஆனா அன்பாக்கா நலங்கு வைக்கலன்னா இந்த கல்யாணமே நடக்காத மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசினாங்க பாத்தீங்களா? அதுதான் பிரச்சனை. குழலி, என் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு அவங்க அப்படி பேசினாங்க. நீ தப்பா நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. இல்லக்கா, அவருக்கு உங்களை ஒரு வார்த்தை சொன்னா எவ்வளவு கோவம் வருதுன்னு இன்னைக்குதான் பார்த்தேன். என்கிட்ட இருந்து அவர் கோவப்பட்டிருக்காரு. ஆனா இன்னைக்கு நான் பார்த்த சிவத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. குழலி, அது இல்லக்கா, அத்தை மாமா கிட்டயும் அதே வேகம் அதே கோவம் இருந்துச்சு. மொத்த குடும்பமும் உங்களுக்காக நின்னு உங்களை தாங்கி புடிச்சுக்கிட்டாங்க. நலங்கு வைக்க வேணான்னு சொன்னவங்க யோசிக்க கூட நேரம் கொடுக்கல. அப்படி பேசினாங்க. ஏய் என்னடி, அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு, ஊர்க்கார பொண்ணு, அவளை இப்படி பேசினா கோவம் வராதா? பாட்டி, நான் சொல்றத நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என்னடி புரிஞ்சுக்கல? உனக்கும் எனக்கும் கூட தான் கோவம் வந்துச்சு. நமக்கும் அன்பாக்காவ நல்லா தெரியும். ஆனா நாம நடந்துகிட்டதுக்கும் அவங்க நடந்துகிட்டதுக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு உனக்கு புரியலையா? இல்ல குழலி, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு குழப்பிக்கிற. இல்லக்கா, இவ்ளோ நாளா நான் நினைச்சிட்டு இருந்ததுதான் தப்புன்னு தோணுது. குழலி, அவங்க மனசுல நீங்க எந்த இடத்துல இருந்திருந்தா உங்களுக்காக எல்லாரும் ஒரே மாதிரி பேசிருப்பாங்க. அப்போ உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ நெருக்கமான உறவு இருக்குன்னு தானே அர்த்தம். ஏய் குழலி, என்னடி பேசுற? என்ன பாட்டி, இவ்வளவு நாள் நீ சொல்லும் போது எனக்கு அப்படி தோணல. இப்ப எனக்கு அப்படி தோணுது. கேட்டு சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே? குழலி, நாங்க ஒரே ஊர்ல இருந்தோம். என்ன பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என் பசங்களும் இனியாவும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. அதனால பழக்கமே தவிர வேற எதுவுமே இல்ல. குழலி, நான் எவ்வளவு சொல்லியும் நீ நம்பலல்ல. கலை, அம்மா இங்க வா. வா. என்னம்மா? இதோ என் குழந்தை மேல சத்தியமா. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். மா, என்னம்மா நீ இதுக்கு போய் குழந்தை மேல சத்தியம் பண்ற? அவ ஏதோ மனசு தாங்காம கேட்டுட்டா, அதுக்காக நீ இப்படியா பண்ணுவ? எனக்கு வேற என்ன பண்றது? இவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் இப்படி பண்ண. என்ன மன்னிச்சிருங்க. ஏய் என்னடி இது? நீ ஏண்டி இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுற? அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்கன்னு நீ தானடி சொல்லிட்டு இருந்த. நல்லவன் தோணுச்சு சொன்னேன். இப்ப எனக்கு தப்பா தோணுது கேட்டேன். அவ்வளவுதானே? நீ என்ன இவ்வளவு நாள் வேற மாதிரி பேசுன, இன்னைக்கு வேற மாதிரி பேசுற. பாவண்டி, பச்சை புள்ள மேல சத்தியம் பண்ணிட்டு போறா. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் அவ அன்னைக்கும் சொன்னா, இன்னைக்கும் சொல்றா. பொய்யா இருக்காதுடி. நான் இப்ப நம்புறேன். லக்ஷ்மி, நீ போய் வெய்மா. போ.
அன்பு நீ போமா, நலங்கு வைமா. நானா? நான் தான் சொல்றேன்ல, போ வை. போ அன்பு, போய் வை. போமா அன்பு. பாரதி, கலை, இங்க என்ன பண்றீங்க? அம்மா அங்க பாருமா. பட்டி பணத்தை திரும்ப கட்ட சொன்னா வலிக்குதா உனக்கு? ஏய் நிறுத்துறா. உன்ன மாதிரி ஊரை விட்டு ஓடி வந்த எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். என் காசை தூக்கிட்டு ஓடி வர அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உனக்கு? வாங்க அம்மா, உள்ள போலாம். கலை, பாரதி, உள்ள போங்க. அன்பு, என்னடி, என்னாச்சு? அங்க அங்க அவ என்னாச்சு? என்னடி, ஏன் இப்படி பயந்துட்டு இருக்க? இல்ல, அங்க ஒருத்தரை அடிச்சிட்டு இருக்காங்க. யார அடிச்சிட்டு இருக்காங்க? ஐயோ, அவ இரு, நான் பாக்க. கீதா, எங்கடி போற? என்ன? அவன் அங்கதான் இருக்கான். எவன்? அது தயாளன். வாங்கின பணத்தை கொடுக்க முடியாதான்னு ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பாத்துட்டான். ஐயோ, நானும் என்னமோ ஏதோன்னு பதறியே போயிட்டேன். இதுக்கு அப்படி அலறி அடிச்சு ஓடி வந்த? ஏய், வெளியே நிக்கிறது தயாளன். உனக்கு புரியுதா இல்லையா? நல்லா புரியுது. அதுக்கு என்ன? அவருக்கு ஏதாச்சும் வேலை வந்திருக்கோம், அதுக்காக வந்திருப்பாரு. இதுக்கா நீ 3 பேரை இப்படி அலறி அடிச்சு ஓடி வந்தீங்க? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். ஏய்,
உங்க 2 பேருக்கும் புத்தி கித்தி ஏதாவது கெட்டு போச்சா? நம்ம யாருக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி வந்தோமோ அவன் வெளியில ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். கத்தாதடி, அவனுக்கு வெளியில கேட்ட போகுது. ஏய், விளையாடாதீங்க. நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்த சொல்லிருக்கேன். அவன் என்ன பார்த்துட்டான். அவன் இங்க வந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? தெரியுமே. வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேப்பாரு. கேப்பாரு. என் மானம் இந்த இடத்துல கப்பல் ஏறும். நீ ஏண்டி டென்ஷன் ஆகுற? பணம் கொடுக்க முடியாதவன் தான் பயப்படணும். ஏய், நாம பணம் கொடுக்க முடியாம தானே ஓடி வந்திருக்கோம். இல்ல அன்பு, நீ வாங்கின பணத்தெல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா உனக்கு தெரியாது, அதுதான் உண்மை. பணத்தை கொடுத்தாச்சா? என்னடி சொல்ற? இல்ல நீ, அது உங்களுக்கு தெரியாது. நீங்க தயாளன் கிட்ட வாங்கின மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சா? யார் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்கன்னு கேக்குறேன்ல. அன்பு, சிவம் தான் கொடுத்தாரு. ஆமா அண்ணி, கீதாக்கா சொல்லிதான் எனக்கும் தெரியும். சிவன் தான் மொத்த கடனையும் அடைச்சிருக்காரு. சிவமா? ஆமா அன்பு, ஆனா உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால என்னால ஒன்னும் சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிடுறீ? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா அன்பு, உனக்கு நம்பிக்கை இல்லாம தானே கேக்குறேன். என் கூட ஒரு நிமிஷம் வா. வா. வா கீதா, வா. பயப்படாம வா. அவன் இங்கே தப்பிச்சு போகாத அளவுக்கு அவனை வாட்ச் பண்ண. அண்ணே, தயாளன் அண்ணே, இங்க வாங்கண்ணே. டேய் வாடா. அட நீங்களா? டேய், யாருன்னு தெரியுதாடா? தெரியுதுண்ணே. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சொன்னல. என்னம்மா நீங்க இந்த இடத்துல குடி இருக்கீங்க? இங்க இருக்க வேண்டிய ஆளாமா நீங்க? ஆமா, கடனை பூரா நீங்க தான் அடைச்சாச்சே. அப்புறம் நீங்க எங்க வந்திருக்கீங்க? மதுரையில் எப்படி இருந்த பொண்ணு உங்களை எப்படி பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? எல்லாருக்கும் வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்காதுல்ல. எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. மதுரையில கடை இருக்கு, கையில தொழில் இருக்கு. வந்து மறுபடியும் பிசினஸ் பார்க்க வேண்டியதானே. இங்க பாருமா, எப்ப எந்த உதவி வேணாலும் எவ்வளவு பணம் வேணாலும் கேளுமா. அண்ணன் இருக்கம்மா, கொடுத்து கண்டிப்பா உதவ. ரொம்ப நன்றிண்ணே. வாழ்க்கையில என்ன கஷ்டப்பட்டாலும் யார்கிட்டயும் கை நீட்டி காசு வாங்க கூடாதுன்னு ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டேன். அதுவும் சரிதாமா. சரி, ஒரு வசூலுக்கு வந்திருக்கேன், நான் கிளம்புறேன். வரமா. டேய் வாடா. இப்பவாத நம்புறியா? அண்ணி, ஏய் அன்பு, என்னது அன்பு? சிவம் எவ்வளவு பெரிய விஷயத்தை எனக்காக செஞ்சிருக்காருன்னு நீங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து ஏன் மறைச்சீங்க? இல்லடி, எந்த சூழ்நிலையிலையும் இது உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதான் சொல்லல. இது எதுவுமே எனக்கு தெரியாம நான் சிவத்தை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கேன். என் மானத்தை காப்பாத்தின ஒருத்தரை நான் எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கேன். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அன்பு, அண்ணி அழாதீங்க. சிவம் நிச்சயமா உங்களை தப்பா நினைக்க மாட்டாரு. இல்ல, நான் உடனே அவரை பார்க்கணும். சிவம்,
எங்க இருக்கீங்க? சொல்லு அன்பு. நான் உங்களை உடனே பார்க்கணும்.